80கள் காலகட்டத்தில் பெண் ரசிகைகள் மனதில் காதல் இளவரசராக இருந்தவர் தான் மோகன். இவரோட படங்கள்ல பெரும்பாலும் மைக்க பிடிச்சிட்டு ஏதாவது ஒரு பாடலை பாடுறது மாதிரி தான் நடிச்சிட்டு வருவாரு. இதனாலேயே இவருக்கு மைக் மோகன் அப்படின்ற பெயர் வந்துடுச்சு. மோகன் மற்றும் ரேவதி இணைஞ்சு நடிச்ச மௌனராகம் படம் இன்னைக்கு வரைக்கும் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டுட்டு வருது. மோகன் தமிழ் சினிமாவில் கமலஹாசனோட இடத்த பிடிச்சிட்டு வந்தாரு அப்படின்றதுல சந்தேகமே இல்லை. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் கமல் பிற மொழி படங்கள்ல அதிகம் கவனம் செலுத்திட்டு இருந்தாரு. அந்த நேரத்துல மோகன் அடுத்தடுத்து ஹிட் படங்களை கொடுத்து மக்கள் மனதுல நின்னுட்டாரு. மோகனோட வெற்றிக்கு முக்கிய காரணமா இருந்தவங்க தான் அவருக்கு பின்னணி குரல் கொடுத்த சுரேந்திரன் மற்றும் இசைஞானி இளையராஜா. கோபுரங்கள் சாய்வதில்லை, 100வது நாள், இரட்டை வால் குருவி, இதய கோவில் போன்ற பல ஹிட் படங்கள்ல நடிச்சிட்டு வந்தாரு மோகன். பரமபதம் விளையாட்டுல ஒரே கட்டத்துல பாம்பு சீண்டியதுனால சடசடன்னு கிடைச்ச வெற்றியை எல்லாமே அப்படியே சரிக்கிடும். அதே மாதிரி தான் மோகனோட வாழ்க்கையும் ஒரே ராத்திரியில மொத்தமா அவருடைய சினிமா வாழ்க்கையே புரட்டி போட்டுச்சு. 1999ஆம் ஆண்டு அன்புள்ள காதலுக்கு அப்படின்ற படத்தை ரிலீஸ் செஞ்ச மோகன் அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் இருந்து காணாம போயிட்டாரு. மோகன் உச்சக்கட்ட நடிகரா இருந்த காலத்திலேயே தன்னுடைய குடும்பத்தை வெளியில யாருக்குமே காட்டினது கிடையாது. மோகன் ஒரு டிசைனரை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அப்படின்றத தாண்டி எந்த விஷயமும் வெளியில தெரிய வந்ததே கிடையாது. இதுக்கு முக்கிய காரணம் சினிமா உலகத்துல தன்னுடைய குடும்பம் வந்துவிடக்கூடாது அப்படின்றதுல அவரு ரொம்பவே உறுதியா இருந்ததுதான். மோகன் எந்த அளவுக்கு உச்சத்துல இருந்தாரோ அதே அளவுக்கு அவரை சுத்தி நிறைய வதந்திகளும் இருந்தது. அவரு யார் கூட சேர்ந்து நடிச்சாலும் அந்த நடிகையும் மோகனும் காதலிக்கிறாங்க அப்படின்ற வதந்தி பரவிடும். அது போதாது அப்படின்னு பிரபல நடிகை ஒருத்தவங்க அவருடைய காதலை மோகன் ஏற்காததுனால அவங்களுக்கு எய்ட்ஸ் நோய் இருக்கிறதா கதை கட்டி விட்டுட்டாங்க. மோகனோட சினிமா கெரியர் மொத்தமா சரிஞ்சதுக்கு இந்த வதந்தி தான் முக்கிய காரணம். தன்னை சுத்தி இருக்கிறவங்க வதந்திகள் தன்னுடைய குடும்பத்தை எந்த விதத்திலையும் பாதித்து விடக்கூடாது அப்படின்றதுனால தான் மோகன் அவருடைய குடும்பத்தை வெளியில தெரியாமையே பார்த்துக்கிட்டாரு. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.